சென்னை மவுலிவாக்கத்தில் உள்ள 11 மாடி கட்டடம் மாலை 5 மணிக்கு இடிக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை போரூரை அடுத்துள்ள மவுலிவாக்கத்தில் உள்ள 11 மாடி கட்டிடத்தை இடிக்கும் பணியை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கஜலட்சுமி தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இக்கட்டடத்தை சுற்றி 100 மீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள அனைத்து கட்டடங்களின் தற்போதைய நிலை பொதுப்பணித்துறை, மாவட்ட நிர்வாகம் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஆகியவற்றால் இணைந்து ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் உள்ள மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பாக அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். கட்டிடத்தை இடிக்கும் பணியை மவுலிங் நிறுவனம் மேற்கொண்டுள்ள நிலையில் புதிய தொழில்நுட்பத்தின்படி கட்டடம் உள்நோக்கி விழுமாறும் இடிக்கப்படுவதால் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் 10 வினாடிகளில் கட்டடம் இடிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கட்டடம் இடிக்கப்படுவதையொட்டி மவுலிவாக்கம் பகுதியில் வாகன போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. இதனிடையே பிற்பகல் கட்டிடம் இடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மழையின் காரணமாக மாலை 5 மணிக்கு இடிக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவ பகுதியை கமிஷனர் ஜார்ஜ் நேரில் சென்று இறுதிக்கட்ட ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக CMTA வெளியிட்ட அறிக்கையில் கட்டிடம் இடிக்கப்படுவது குறித்து பொதுமக்கள் எவ்வித அச்சமோ பீதியோ அடைய வேண்டாம் என்று கூறியுள்ளது. மவுலிவாக்கம் பகுதியில் மின்தடை ஏற்படுத்துவது, மொபைல் போன் பயன்பாட்டுக்கு தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தான் என்றும் தெரிவித்துள்ளது.